ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 4, 5, 6 இது 3 சாப்டருக்கும் பார்க்க போகிறோம். சாப்டர் 1, 2, 3 ஏற்கனவே நான் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 4, 5, 6 சாப்டர் 7, 8, 9, 10க்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பார்த்துங்க. 11, 12 அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 4, 5, 6னுடைய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட், தேர்டு, சிக்ஸ்த்து, செவன்த் சம்மு இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4.2ல ஃபர்ஸ்ட், ஃபிஃப்த்து வந்து ஒரு 3 சம் இருக்கும், 3மே இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்து அதில் ஒரு 2 சம் இருக்கும். அப்புறம் செவன்த்து அது இம்பார்ட்டன்ட். எயித்தில் செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த எக்ஸசைஸ் 4.2வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 4.4ல செகண்டில் தேர்ட் சம் இது படிச்சுங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 4.5ல தேர்டு, ஃபோர்த்து, எயித்து. அப்புறம் 5.1ல அதாவது ஃபிஃப்த் சாப்டரில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, செவன்த்து, எயித்து, 12th. சரிங்களா, இந்த 5.1 ஃபுல்லா சர்க்கிள் தான், வட்டத்தை பத்தி கேட்குற சம்ஸ் தான். 5.2ல 4, 6, 7 இது வந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, அதாவது நீள்வட்டம், அதிபரவளையம், பரவளையம், அதனுடைய குவியங்கள்லாம் வச்சு ஃபோக்கஸ்லாம் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அதுதான். சரிங்களா, படிச்சிங்க 5.2 அது. அடுத்தது சிக்ஸ்த் சாப்டருக்கு வரும். சிக்ஸ்த் சாப்டர்ல தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, 11th, 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13, 14. சரிங்களா, சிக்ஸ்த் சாப்டர் 3 மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது 6.2ல 4, 5, 10. அப்புறம் 6.3ல 3, 5, 6, 7, 8. அப்புறம் 6.4ல 3, 7, 8, 9. அடுத்தது 6.5ல 3. அப்புறம் 6.9ல 3, 4. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இங்கெல்லாம் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன், ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன் அதெல்லாம் கேட்பாங்க, படிச்சுங்க. டிஸ்டன்ஸ் சம்மு அதை கேட்பாங்க, அந்த சம்லாம் 3 மார்க்ஸ்ல இருக்கு, நல்லா படிங்க. அப்புறம் a minus b, b minus c, c minus a equal to 0ன்னு ஒரு சம் இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். a plus b, b plus c, c plus a equal to 2abcன்னு ஒரு சம் இருக்கும். அப்புறம் a cross b, b cross c, c cross a equal to abc whole square அது ஒரு சம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெக்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் சம்ஸ் இதெல்லாம் 4.4, 4.7, 4.10, 4.15, 4.17, 4.19, 4.21, 4.25, 4.26, 4.27 இதெல்லாம் ஃபோர்த் சாப்டருடைய எக்ஸாம்பிள் சம். சரிங்களா, அடுத்தது ஃபிஃப்த் சாப்டர் 5.9, 5.12, 5.13, 5.14, 5.15, 5.20, 5.24, 5.32, 5.33 இது வந்து ஃபிஃப்த் சாப்டருடைய எக்ஸாம்பிள் சம், 3 மார்க். அடுத்து சிக்ஸ்த் சாப்டர் 6.4, 6.9, 6.11 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.17, 6.18, 6.19, 6.28, 6.30. அப்புறம் 6.35, 6.36, 6.52, 6.56 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம். சரிங்களா, எக்ஸாம் பக்கம் நெருங்கிடுச்சு, கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி, நீங்கள் ஒரு டைம் டேபிள் என்னென்ன டைம்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் ஒரு பாசிட்டிவ்னஸ். சரிங்களா, லைக் பண்ணிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ்னஸ். கமெண்ட்ஸ் கொடுங்க, கொஞ்சம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுங்க, அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளுக்கு உருவாக்கும். நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.